நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 9ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 9, அண்டம். 9.3 சுற்றியக்க திசைவேகம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 9.3 சுற்றியக்க திசைவேகம். இயற்கை துணைக்கோள்கள் கோள்களை சுற்றி வருவதை பற்றி நாம் முன்னர் அறிந்தோம். கோளிற்கும் துணைக்கோளிற்கும் இடையே ஈர்ப்பு விசை செயல்படுகிறது. தற்காலத்தில் பல செயற்கைக்கோள்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்படுகின்றன. 1956இல் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளே முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும். இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை ஏப்ரல் 19, 1975இல் செலுத்தியது. செயற்கைக்கோள்கள் சில 100 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வரும் வகையில் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. இந்த உயரத்தில் காற்றினால் ஏற்படும் உராய்வு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த உயரத்திற்கு எடுத்துச் சென்ற பின்பு செயற்கைக்கோளிற்கு ஒரு கிடைமட்ட திசை வேகத்தை அளித்தால் அது கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவ சுற்றுப்பாதையில் இயங்கும். கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் சுற்றியக்க திசைவேகம் எனப்படும். ஒரு செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகம் என்பது அது புவியிலிருந்து உள்ள உயரத்தை பொறுத்தது. பூமிக்கு எந்த அளவிற்கு அருகில் உள்ளதோ அந்த அளவிற்கு அதன் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோள் ஒன்று கிட்டத்தட்ட 27,400 கிலோமீட்டர் வேகத்திற்கு சற்று அதிகமான வேகத்துடன் இயங்க வேண்டும். அவ்வாறு இயங்கும் போது அது 24 மணி நேரத்தில் பூமியை சுற்றி வரும். புவியின் சுழற்சி காலமும் 24 மணியாக இருப்பதால் அந்த செயற்கைக்கோளானது புவியின் பரப்பிற்கு மேல் ஒரே இடத்தில் இருப்பது போல் தோன்றும். இவ்வாறாக புவியை பொறுத்து ஒரே நிலையில் இருப்பதால் இவ்வகை செயற்கைக்கோள்களுக்கு புவி நிலை செயற்கைக்கோள்கள் என்று பெயர்.
அடுத்த வீடியோவில் 9.5 கெப்லரின் விதிகள் பற்றி தெளிவாக காண்போம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.